விசில் அடித்தா சவுண்டு ஓவராக வரும். இன்றைக்கி அவர் வந்திருக்கிறது சவுண்டு ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் கரூர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன நாங்கள் தான் டிவிகேலேருந்து வந்துட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க. விசில் சின்னம் அடுத்த 5வது நிமிஷமே உலகம் ஃபுல்லாக அது தெரிகிற அளவுக்கு நம்ம ஆளுங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்குன்னு தனியாக எந்த ரீச்சும் தேவையில்லை. நம்மளோட சப்போர்ட்டு டிஎம்கே தான். அதாவது விஜய்க்கு தான் போகலான்னு இருக்கிறேன். பிள்ளைங்களோ குட்டிங்களோ ஒரு பொழைக்கிறதுக்கு ரொம்ப நாங்கள் தவிக்கிறோம். அந்தளவுக்கு நிலைமை கொண்டு போகிற வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு மாற்று கட்சி புது எந்த கட்சி வந்தாலும் சரி, அந்த கட்சிகளானது இன்னுமே என்னாச்சும் எங்களுடைய மோட்டார் வாகனத்தை ஒரு தலை தூக்கி நீக்கிற மாதிரி பழைய நிலைமைக்கு இருக்கிற மாதிரி சால்வ் நார்மலாக ஓடுற மாதிரி பண்ணாங்களா அந்த கட்சிங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆட்டாக இருக்கும். அதனால் ஆனால் விஜய்க்கு இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஆதரவு ஃபுல்லாக இருக்குதுங்க. அது வேணால் நல்லா தெரியுது. நம்ம நான் இப்போ சில இடங்களில் பேசும்போது பார்க்கும்போது கேள்வி கேட்கும்போது இதுக்கான ரீச் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த 5 வருஷம் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவான இது தான் இருக்குது டிஎம்கே மேலே. அந்த அளவுக்கு அவருடைய எனர்ஜி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு விசில் சின்னம் ஒதுங்கி இருக்குது. அந்த சத்தத்துக்கு தகுந்த மாதிரி அவர் மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, நாங்கள் இப்போ விஜய்க்கோ ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேங்கிறதில்ல, எங்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கி ஆட்டோங்கிற வாழ்வாதாரம் பாதிச்சிடுச்சு. அது எங்களுக்கு யார் நல்லதை செய்வாங்க, எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உகந்ததை செய்வாங்கங்கிறதுனால தான் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, முன்னே டிஎம்கே ஆட்சி நம்ம மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு இலவசம் கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம் முழுசாக போயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் பஸ்ஸுக்கு பிரிவு விட்டதுனால எங்களுக்கு முழு வாழ்வாதாரம் போயிட்டு இப்போ நாங்கள் ஒரு பொம்மையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய எடப்பாடி ஐயா அவர்கள் ஆம்பளைங்களுக்கு நாங்கள் பிரிவு விடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிட்டார். இப்போ நாங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப இருக்கிறதா பறக்கிறதா இல்லை வேறு எங்கேயாவது தொழிலுக்கு பிச்சை எடுக்க போகலாமாங்கிற சூழ்நிலை எங்களுக்கு உருவாயிடுச்சு. இப்போ இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிறத நம்ம விஜய் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது இப்போ நாங்கள் ஆலோசனை பண்ணிகிட்ருக்குறோம். முன்னே பார்த்தீங்கன்னா போன ஆலோசனை எடப்பாடி இந்த ஆண்களுக்கும் பிரி உள்ள அவர் பேசாததுக்கு முன்னே நாங்கள் மனசில் கணக்கு போட்டுட்டு இருந்தோம். சரி, மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் இப்படி சொன்னதுனால எதிர்க்கட்சி வந்தால் நமக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயாவுக்கு நம்ம ஓட்டு போடலான்னு சொல்லி எல்லாருமே மோட்டார் வாங்கின எல்லாருமே உறுதியாக இருந்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி ஐயா இப்படி சொன்னதுனால மோட்டார் ஓட்டு இன்றைக்கி டிஎம்கேவுக்கும் கிடைக்காது, ஏடிஎம்கேவுக்கும் கிடைக்காது, 3வது ஆளுக்கு போகும். அந்த 3வது ஆளுங்கிறது தான் இப்போ பிரச்சனைங்க. 3வது ஆள் இவரா, விஜயா, இல்லை என்ன சீமானா, இல்லை எத்தனையோ இருக்காங்க. ஆனால் எங்களுடைய கருத்து, எங்களுக்கு வாழ்வாதாரம் தரவங்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய வாக்கு போடலான்னு எங்கள் சங்கத்து மூலியமாக முடிவு பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு மோட்டார் சங்கத்திலேயே முடிவு பண்ணியிருக்கிறோம். மோட்டாருக்கு யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய வாக்கை போடலாம், வாக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முழு ஆதரவும் அவங்களுக்கு தான். விசில் சின்னம் அது புதுசாக விஜய்க்கு ஒதுக்கிக்கிறாங்க. முதல் முறையாக நிற்கிறாரு. அது மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலம் ஆகும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோம். விஜய் வெற்றி வாய்ப்பும் ஓரளவு பிரகாசமாக இருக்குன்னு நினச்சி யூத் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால நல்லா ஒரு ஓட்டு ஓரளவுக்கு வாங்குவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். 2026 எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது நம்ம இளைஞருக்கு புதுசாக ஓட்டு போடுறவங்க ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் புதுமுகம்லாம் நிறைய பேர் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஆட்சி நம்மளோட ஆதரவு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறோம். அது ஏற்கனவே நிறைய சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. தெரியல, விசில் கொடுத்தது நல்லது தான், இல்லைன்னு சொல்லல. ஜெயிச்சா நல்லது தானே. யார் வேணால் ஜனநாயக நாடு தானே, யார் வேணால் வரலாம்ல, தப்பே இல்லை. கண்டிப்பாக விஜய்க்கு தான். ஏன்னா ஃபஸ்ட்டு விஜயகாந்த் இருந்தார், அவருக்கே 3 lakhs பீப்புள் என்னென்னா மாடலுக்கே வந்திருந்தார். இந்தியாவிலே பிக்கெஸ்ட்டு மாடர்னால் அது இதுதான் கலைஞர், அது விஜயகாந்துக்கு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம விஜய்க்கு தான். என்ன போலீஸ் ப்ரொடெக்ஷன் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. பட் இருந்தாலும் நடக்கும், நல்லது தான் நடக்கும். அது ஒவ்வொரு மக்களையும் கேட்டுப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க யாருக்கு அடுத்த ஓட்டு, யார் அடுத்து ஜெயிப்பாங்க. ஐ லவ் டிவிகே. இப்படி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சைடு, அப்புறம் அரசு அதிகாரிகள், காவல்துறை, அப்புறம் எஜுகேஷன் சைடு, இந்த மாதிரி ஏகப்பட்டது நிறைய இருக்குது. தொழில் வரி, அப்புறம் குடிசை மாற்று பதிவுகள், இந்த மாதிரி நிறைய பதிவு.
வறுமை கோட்டுக்கு நிறைய பேர் கீழே இருக்காங்க. அவங்களாம் மேலே மேலே கொண்டு வரணும். வாய்ப்பு கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க நம்ம இவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்காம இருக்க போகிறோம். அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வரவாங்க, இதுக்கு மேலே தான் அவங்க வந்து ஒரு புரட்சி பண்ணிட்டோமே, யாரும் இல்லைன்னு சொன்னோம், ஜெயிப்போம். ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2021 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி ஸ்டார் ஒருத்தர் இருப்பாருங்களா, மயில்சாமின்னு சொல்லி, அவருக்கு இதே சின்னம் தான் ஒதுக்குனாங்க. அவர் அதில் தோல்வி அடைஞ்சார். மற்றபடி விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்புலாரிட்டி அதிகமாக தான் இருக்குது. விசில் சின்னம் கொஞ்சம் பாப்புலாரிட்டி ஆகும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓட்டு விழுமான்னு சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வர வாய்ப்பு ஒரு 70% இருக்குது. மற்றபடி கூட்டணி கட்சி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போக போக தான் தெரியும் எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு. என்னோடய சப்போர்ட் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே தான் விரும்புவாங்க. நானும் அதே மாதிரி தான் ஏடிஎம்கே விரும்புகிறேன். நிதிநிலை தான் இப்போ பார்த்திங்கன்னா டிஎம்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட கடன் தொகை அதிகமாகி போயிடுச்சு. இப்போ ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா கடந்த கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. நிதிநிலை மோசமாக போகல. அவங்க வந்து அதிக இது பண்ணாங்க, ரொம்ப பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்களோ ஒழிய மக்களுக்காக எந்த இதுவும் பண்ணல. திட்டங்கள் அவங்க பண்ண திட்டங்களில் தான் இவங்க தொடர்ந்துக்கிறாங்களோ ஒழிய மற்றபடி இவங்க புதுசாக எந்த திட்டமும் கொண்டு வரல. அதனால் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது 2026 எலெக்ஷன் இது வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே இப்படியே தான் எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தோம். போன வருஷம் ஏடிஎம்கே வேணான்னு சொல்லி டிஎம்கே போட்டோம். இந்த வருஷம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு தலைவர் வந்தனால இது வந்து ஒரு புது விதமான தேர்தலாக இருக்கும். சேலத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தளபதி தான். என்னோடய சப்போர்ட் இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் ஏன்னா இது நான் ஜெயலலிதாவை பார்த்து ஏடிஎம்கே வந்து இன்ஸ்பயர் ஆனேன். அவங்க இல்லாத அப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாமே வெறுத்து போய் இதுக்கப்புறம் என் தளபதி தான் எப்பயுமே ஓட்டு. இப்போ இருக்கிற ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலு, இப்போ ரோடு வசதி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு தெரியும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து சாராயத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி சும்மா தான் சொல்கிறாங்களே தவிர காவல் நிலையத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒயின் ஷாப்லேயே 24/7 ஓடிட்டு இருக்குது. இதை வந்து எப்படி இவங்க ஒழிக்க போகிறாங்க? சேலத்தில் வந்துட்டு முக்கியமாக தொழில் வாய்ப்பு தான். தொழில் எங்கேயுமே இப்போ மேக்ஸிமம் கிடையாது. வெள்ளி தொழில் ரொம்ப இதாகி போச்சு. அதுவே ரொம்ப இதாக இருக்குது. புதுசாக ஏதோ வந்து வாய்ப்பு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை இன்னும் ஓடலை. அதை விட்றப்ப தான் தெரியும் அவர் என்ன பண்ணுவார். கண்டிப்பாக நல்லது மட்டும் தான் பண்ணுவார். ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து தலைவர் சொல்கிற மாதிரி போராடுறோம். மக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இல்லை, மக்கள் மத்தியில் நல்ல ரீச் இருக்குங்க. பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் புதுசாக வராருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை இருந்தாலும் கூட மக்கள் மனசில் சில இந்த அரசியல்வாதிங்க இப்போ இருக்கிறதுனால இந்த தமிழக கவர்மெண்ட்டு லாஸு இது லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்க கட்சியில் ஏகப்பட்ட பணங்களை உலக்காட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்காங்க. ஆனால் பொருளாதாரம் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் பொதுமக்களாக பார்த்து இதை பற்றி யோசித்து இது என்ன அப்படின்னு நீங்களே ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பாக இருக்குது. தமிழக மக்களுக்கு வந்து இன்னும் எலெக்ஷன் பக்கமாக இருக்குதுங்க. பக்கமாக வரும்போது அன்னைக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அதனுடைய என்ன ப்ரொசீஜர்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி சொல்கிறத வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் முதல்ல மக்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் வருமானம் எல்லாம் அது இல்லைன்னா கட்சியில் எல்லா கட்சியிலையும் பணம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தமிழக அரசு கவர்மெண்ட்டு லாஸில் இருக்குன்னு இதே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்படிங்கிற சாத்தியம்? எந்த அரசியல்வாதிங்க இதை பற்றி ஒரு ரீச் பண்ணுவாங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத முதல்ல ஒரு முடிவு எடுக்கணும். பொதுவாகவே இந்த கவர்மெண்ட்டினுடைய கடனை எந்த கட்சி அடைக்குதுன்னு சொன்னால் அவங்கள ஆதரிக்கிறதுக்கு கூட மக்கள் பார்ப்பாங்க. தமிழக அரசாங்கம் லாஸில் இருக்குன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொருளாதாரத்தை இந்த கட்சிக்காரங்க முன்னெடுந்து நான் செய்கிறேன் அப்படின்னு யாராவது இருந்தால் அவங்கள ஆதரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்மையிலே அது நேர்மையான விஷயமா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இது என்ன மாதிரி சில ஆளுங்களுக்கு அந்த விஷயங்களை போய் சேரணும். இது சேர்ந்தால் தான் அவங்களுடைய கணிப்பு ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மக்களுக்கு யாருக்கு அதாவது ஒரு மாற்றம் ஒன்று வேணுங்க, புதுசு. அதாவது காலப்போக்கில் ஒரு காலத்தில் பேப்பரை படித்து மக்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி மீடியோ எல்லாம் பார்த்து அந்த விவரங்களை வந்து முழுசாக அப்போ நேரடியாக பார்க்குற மாதிரி ஆயிடுறாங்க. அதனால் மக்களுக்கு ஓரளவுக்கு அந்த செல்ஃபோன் வச்சுருக்கிறதுனால எல்லாத்துக்குமே அந்த ஒரு ரீச் ஆகிட்டு இருக்குதுங்க. அதனால் வந்து மக்களுக்கு முழுமையாக ஒரு ஐடியா இருக்குது. புதுமை மாற்றம்னு ஒன்று வேணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. பழசே நமக்கு இந்த இலவசம் இதுங்கிறதும் கூட தேவையில்லை. மக்களுக்கு வந்து
உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஊதியத்தை சரி பண்ணி கொடுக்கணும். அதை மாதிரி நடந்துக்கணும். அதுதான் பார்க்கறதுக்காக எல்லாம் ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து தாங்க இப்போ நாங்கள் இந்த புதுசாக வர விசில் சின்னத்தை மக்கள் எல்லாம் ஆதரிக்கிறதுக்கு ஐடியா பண்ணிகிட்ருக்காங்க, நடந்துக்கிட்டும் இருக்குது. இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் எல்லாமே நார்மலாக தான் பார்க்குறேன். ஆகும், கண்டிப்பாக ஆகும். டிஎம்கே தான் நல்லா இருக்கும். எங்கள் சைடு பார்க்குறதுனா மோட்டார் நாங்கள் தொழிலில் பொறுத்தவரையிலும் ஆட்டோ தொழில் வந்து ரொம்ப நலிவடைஞ்ச நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. 2 கட்சிகளும் மாறி மாறி இவங்க எல்லாம் கட்சி பண்ணி இவங்களோட பதவிக்காக இவங்க மாற்றி எல்லாம் சில சலுகைலாம் அறிவித்து எங்கள் மோட்டார் தொழில் வாழ்வாதாரத்தையே குறைச்சி எங்களை நடுத்தரவில் கொண்டு வந்து நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இன்றைக்கி எங்களை மாதிரி காய்கறி சட்டை போட்டவங்களா இன்றைக்கெல்லாம் ரொம்ப வாழ்க்கையெல்லாம் இதாக இருக்குது. ஒரு 10 ரூபாய்க்கு ஓட்டுனா ரொம்ப நாயை விட கேவலமாக கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை நிலமையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, இனிமேட்டு வர அரசாங்கம் விஜய் வந்தாலும் சரி, யார் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு உறுதி பண்ணி அந்த சட்டசபையில் தீர்மானம் போடும்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கொடுத்தாங்களா நல்லா இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிற ஆதரவு வந்து பார்த்தீங்களா, இவங்க மாறி மாறி சலுகை கொடுத்ததுனால 2 கட்சிக்காரும் மண்ணானதுனால இப்போ வந்து புதுசாக ஒரு மாற்றமாக ஒரு கட்சி வந்தால் பரவாயில்ல, இவரையும் ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், இவர் செய்வாரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனதில் வந்து மோட்டார் இதில் வந்து வண்டியில் ஏறையும் பிடிங்கிறீங்க மக்கள் கருத்தும் அதுதான் அதிகம் பேசுகிறாங்க. அதனால் புது ஆளுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி எங்களுடைய குறிக்கோள் தெரியுது. இப்போ மக்களுக்கு இப்போ ஆதரவாக இருக்குங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞருக்கு மத்தியில் இப்போ விசில் சின்னம் வந்தது நல்லா ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு ஒரு சின்னமாக இப்போ விசில் சின்னமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த சின்னத்துக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க. விஜய்க்கும் ஆதரவு கொடுத்து விஜய்க்கும் ஜெயிக்க வைப்பாங்க. 2026 பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்ல எலெக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ புதிய கட்சிகள் நிறைய பேர் வர்றதுனால அது கொஞ்சம் நல்ல காம்படிஷனாக இருக்கும். அதனால் விஜய் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். என்னோட ஆதரவு விஜய்க்கு தாங்க. மக்கள் மேலே வரவேற்பு வரும், ஓட்டு உழுவும், பாதி ஓட்டு பிரியும். டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு வந்து பிரியும். ஆனால் அது தனிச்சு வராரா என்னன்னு தெரியல, கூட்டணி வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கூட்டணி வைக்காமல் வந்தால் நல்லா தான் இருக்கும். தனிச்சு நின்று வந்தால் விசில் அடிக்கலாம். கூட்டணி வச்சா மெஜாரிட்டி தெரியாது. அதனால் இந்த ஆட்சி கூட்டணி வைக்காமல் வரணும். அடுத்த ஆட்சி நம்ம எப்படி வரணும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி வைக்கலாம். என்னோடய கருத்து கூட்டணி வைக்காமல் நிற்கலான்னு எதிர்பார்க்குறேன். மக்கள் மது வரவேற்பு இருக்குது. என்ன கேட்டால் விலைவாசியெல்லாம் அதிகமாக இருக்குது. பால் பாக்கெட் வாங்க போனால் கூட ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்க போனால் 100 ரூபா 150 ரூபா சொல்கிறாங்க. அதனால் வந்து மக்கள் அதை எதிர்பார்ப்பாங்க. வரும் மக்கள்கிட்ட பணம் கிடையாது, வருமானம் அந்தளவுக்கு நிதி பற்றாக்குறையாக இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை. அதனால் அடுத்த ஆட்சி வந்து மக்கள் மாற்றம் தான் எதிர்பார்ப்பாங்க. இவங்க ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்காம மக்களும் ஆட்சி மாற்றம் தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால் வரவேற்கிற விஷயம் தான். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி சொல்கிறீங்களா, 2 பேரும் ஆட்சிக்கு வந்து எதுவுமே நம்ம மக்களுக்கு நல்லது செய்யலை. அதான் ஃப்ரீ பஸ் விட்டாங்க, வாழ்வாதாரம் பாதிக்குது. சின்ன குழந்தை ஒரு பொருள் வாங்கினாலும் விலைவாசி அதிகமாக இருக்குது, ஒரு துணிமணி எடுக்க போனால் விலைவாசி அதிகமாக இருக்குது. அதனால வந்து அடுத்த ஆட்சிக்கு மாற்றம் தான் எதிர்பார்ப்போம். விஜய்க்கு ஆதரவு கொடுப்போம். அதே மாதிரி ஆட்டோ தொழில் வந்து நலிவடைஞ்சு போச்சு. கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக மாற்றம் நடக்குங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நானும் ஆதரிக்கலான்னு இருக்கிறேன். அதனால் புதுமையை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு 60-70 வருஷமாக ஆண்டு மாறி ஆண்டு ஒன்றும் பெருசாக வந்து நன்மை செய்கிறவங்களும் தீர்மை செய்கிறவங்கிறது அப்புறம் வந்து 10 லட்சம் கோடி கடன் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு பிரி இல்லாமல் ஒரு இது இல்லாமல் மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு இது பண்ணி அதுக்கு தகுந்த பொருளாதாரத்தை ஏற்றி செஞ்சு விட்டால் யார் வந்தாலும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் இப்போ வந்து விசில் ஆதரித்து புதுமையாக ஒன்று செஞ்சாங்களா கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்து எங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோ ஓட்டுறதுனால எல்லா கவர்மெண்ட் பஸ் எல்லாமே ஃப்ரீ விட்டுருக்காங்க. இதனால் வந்து எல்லாத்துக்கும் சக்கரை தின்னுட்டு இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கு வருமானம் இல்லை. ஐயா ஃப்ரீ விட்டதுனால நாங்கள் எதுவும் குறை சொல்ல வரல. பெண்களுக்கு ஃப்ரீ நல்லா விட்றதுனால எல்லா பெண்களுக்கு சரியாக போச்சு. காலேஜ் பொண்ணுங்களுக்கு காலேஜ் ஸ்கூல் குழந்தை காலேஜ் பொண்ணுங்க வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. எல்லாம் சந்தோஷம், நல்லா சலுகை செஞ்சுக்கார் முக ஸ்டாலின். அதனால் எனக்கு பெருமை தான் ஒழிய எங்களுக்கு போட்டியோ பொறாமை எதுவும் கிடையாது. ஸ்டாலின் இன்னும் அடுத்த வருஷம் மேலும் மேலும் அவரே வரணுங்கிறத ஆசை, என்னுடைய ஆசை. இருந்தாலும் அவர் இந்த ஃப்ரீ பஸ்ஸை குறைச்சிக்கிட்டு 60 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ விட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய ஆசை. ஆனால் வந்து இந்தமாரி ஃப்ரீ விடக்கூடாது. ஏன்னாக்கா ஸ்கூல் குழந்தைலேருந்து 60-100 வயசு இப்போ லேடிஸ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. அப்படிங்கும்போது தனியார் பஸ்ஸும் சரி ஷேர் ஆட்டோவும் சரி எங்களுக்கு எல்லாமே வருமானம் பாதிக்குது. ரீச் ஆகலாம். ஏன்னா சிஎஸ்கேக்கு விசில் போடுன்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பித்தோம். அது எப்படி ரீச் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரி ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2026 எலெக்ஷனா அதை பற்றி நம்ம எதுவும் யோசிக்கிறதுலாம் இல்லை. வராங்க ஓட்டு போடணும் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை ப்ரோ.
இது வந்து கொஞ்சம் கஷ்டமான இதுதான். யாராக வேணா இருக்கலாம், யாருக்கு தெரியும். நம்ம மக்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க யோசித்து ஓட் போட்டால் கரெக்டானவங்க வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்படி கேட்டால் புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. மேபி தெரியல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு. பெனிஃபிட்ஸ் எனக்கு இப்போ இருக்கிற ஆட்சியே எனக்கு வந்து எதுவும் தெரியாது. என்னென்ன நடக்குது நான் வந்து பெருசாக இந்த பாலிடிக்ஸ் கூட நான் எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டேன். எனக்கு என்ன அதை பற்றி எதுவும் தெரியாது. அதனால்